இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தில் சொல்லி இந்த அருமையான வேளையிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வசனம், எசேக்கியேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்ன கட்டளைகளை தான் பாருங்க. இந்த புஸ்தகம் எழுதும்போது, இந்த புஸ்தகத்துல அவர் சொல்லும் போது இவர்கள் எல்லாம் பாபிலோன்ல அடிமைத்தனத்தில் இருந்ததான் நேரம். அவனுடைய வார்த்தையின்படி நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதுனாலே கர்த்தருடைய கோபாக்கினை வந்தது என்று சொல்லி அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். விக்கிரகங்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கு பின்னாடி போனதுனால இவளுக்கு வந்த பிரச்சனை, வந்த அடிமைத்தனம், பாபிலோன்ல அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டது எல்லாவற்றையும் வாசிக்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் கட்டளைக்கு கொடுத்து நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்த, நான் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாதுன்னு முதல்ல நான் சொல்லிட்டேன். ஆனா அவங்க அதை கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா அவர்கள் பிழைப்பு உண்டாயிருக்கு. இன்றைக்கும் வசனங்களுக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பாருங்க, அவைகளின் படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். ஒரு மனுஷன் பிழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனித குலம் பிழைப்பதற்கு என்று உருவாக்கப்பட்டது, அழிவுக்காக அல்ல, பிழைக்கணும். அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு, நீங்கள் பிழைக்கும்படி பாருங்க, என் வசனத்தின்படி நடந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். இப்படி நிறைய வசனங்களாக வாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடினாலே அவருடைய வார்த்தையின்படி நடக்க சொல்லுகிறார். பாருங்க, தாய் தகப்பன்மாரெல்லாம் தன் பிள்ளைகளுக்கு அவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு காரியத்தை எச்சரிக்கிறாங்க, இப்படி நடக்கணும், இந்த வழி நடந்தாதான் நல்லதுன்னு சொல்றாங்கன்னா அது அவர்கள் பிழைக்கும்படியாக, எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் இடையில அழிந்து போயிடக்கூடாது நினைப்பில் தான் அப்படி சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படித்தான். தான் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று ஒரு மனுஷ குலம் விரும்புமானால் மனுஷனை உருவாக்கிய கர்த்தர் எப்படி விரும்புவார்? அதுதான் அங்க வாசிக்கிறோம். அப்போ என் கட்டளையில அவளுக்கு நியாயங்கள் அவளுக்கு தெரியப்படுத்தினேன். கட்டளைன்னா என்ன, நியாயம்னா என்ன, எல்லாவற்றையும் எழுதி கொடுத்தேன். சரியான வழி இது என்று எழுதி கொடுத்தேன். இந்த வழியில போனா நீங்க சரியான வழி பாருங்க. உலகத்துல எத்தனையோ மேப் எல்லாம் இருக்குல்ல, என்ன சரியான வழி எதுன்னு சொல்லு. கூகுள் மேப்பை போட்டா காமிச்சிருதுன்னு நினைக்கிறான். ஆனாலும் சில சமயத்துல அது போய் முட்டு சந்தில் நின்று போகுது. அதுக்கு மேல சில இடத்துல பெரிய மலைக்கு கீழே போய் விழுந்துருது. அந்த மாதிரிலாம் இருக்குது வழிகள்லாம். அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு வழி இருக்குது, நாமே நடக்கிற தெரிந்து கொண்ட வழி இருக்குது. நாமே இது நல்ல வழின்னு தெரிந்து கொள்வோமானால் அது போய் எங்க போய் முடியும்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளும் பாதைகள் இருக்கு, அதன் முடிவோ மரண வழி. கர்த்தருடைய வழியில நடக்கிறவன் தான் ஜீவனை பெறுவான், அவைகளால் அவன் பிழைப்பான். பிழைப்பு என்பது ரெண்டு விஷயமா சொல்ல முடியும். ஒன்று உலகத்துல பிழைப்பது, இன்னொன்று பரலோகத்திலே பிழைப்பது. ரெண்டு பிழைப்பு. ஒன்று உலகத்தின் மரணம், பாருங்க, இன்னும் ரெண்டாம் மரணம் அப்படின்னு காரியம் இருக்கு. அது இல்ல ரெண்டா இருக்கு. உலகத்திலையும் பிழைக்கணும், பரலோகத்திலையும் பிழைக்கணும்னா அதுக்கு தேவனுடைய வார்த்தைகள், கட்டளைகளை நாம் என்ன செய்ய, நியாயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். தெரியப்படுத்தியாச்சு, இதான் நல்லது கட்ட சொன்னப்ப அது நடக்கணும். ரெண்டு கால வேளையிலும் கூட கர்த்தர் அதான் சொல்றாரு, நீங்கள் அதை என்ன செய்யணும், அதன்படி நடக்க வேண்டும். காரணம், நாம் பிழைக்க வேண்டுமானால். ஒரு கதை சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும், நரகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா ஒண்ணுமே செய்யண்டாம். நம்ம அப்படி இருந்தோம்னா போதும், அப்படி பின்னேற அங்கதான் போவோம், அந்த வழி அங்கதான் போகும், விசாலமான வழி அங்கதான் போகும். ஆனால் பிழைக்க வேண்டும் என்றால் எதிர்நீச்சல் போட வேண்டும். தண்ணியோடு தண்ணி அடிச்சுட்டு போற மீன் பாருங்க, பாத்துருக்கீங்கன்னா மீன் ஆறு போயிட்டு இருக்கும்போது தண்ணி போற போக்குல போறதெல்லாம் செத்த மீன். ஆனா உயிரோடு இருக்க மீன் எதிர்நீச்சல் போட்டு போகும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எதிர்நீச்சல்லே போகும், அவ்வளோ ஃபாஸ்டா
தண்ணி இப்படி வந்து அது எதிர்த்து சொல்ல பார்ப்போம். போராட வேண்டும். போராடுகிறவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள். ஆளுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் தான் அந்த பிழைப்பு உண்டாகும். நீங்கள் பிழைக்கும்படி வசனங்களை பாருங்க. இப்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பார். இன்றைக்கு நம்முடைய அவருடைய வார்த்தை இந்த காலவெளியில ஆண்டு உங்களோடு சொல்றது, அந்த வார்த்தையின்படியே நாங்கள் பிழைக்க வேண்டும். ஆண்டவர், எத்தனையோ காரியங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனா அதெல்லாம் பிழைப்பை உண்டாக்காது. அவையெல்லாம் கொண்டு எங்கேயோ கொண்டு விட்டுரும். இன்னைக்கு நீங்க பிழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பாருங்க. எது தப்பு எது சரின்னு. சில ஆட்கள் தப்பை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தப்புன்னு சொன்னா அதை ஃபாலோ பண்றாங்க, சரின்னு சொன்னா அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு நினைக்கிறாங்க. அதனால அவர்கள் பிழைப்பது அரிதா இருக்கிறது, அது பிழைக்கிறது கஷ்டமா இருக்கிறது. அப்படி இல்லை, நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன், இன்னைக்கு ஃபாலோ பண்ணுகிறீங்களா? ஏதோ படிக்கிற நம்ம சரித்திரமெல்லாம் படிக்கிறோம் இல்லை, எல்லாம் உண்மை நமக்கு தெரியுமா? நீ சரித்திரம் எல்லாம் மாறிட்டு இருக்கு தெரியுமா? உண்மை சத்தியத்தினுள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே சத்தியம் என்று சொன்னார். அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய வசனத்தை நோக்கி பார்ப்போம், பிழைப்போம். நீங்க மாத்திரமல்ல, குடும்பங்கள், சொந்த பந்தம் எல்லாம் பிழைக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வாராக. இன்றைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிழைப்பை கொண்டு வரும். அந்த வார்த்தை நடக்க ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.